அவருக்கு மகிமை உண்டாவதாக. உங்கள ஆண்டவர் இதுவரைக்கும் நடத்தி வந்த பாதைகள் எப்படி இந்த வாரம் ஃபுல்லா ஆண்டவர் உங்கள சந்தோஷமா நடத்துனாங்களா? சமாதானமா நடத்துனாங்களா? நீங்க கேட்கறதெல்லாம் தந்தாங்களா? கிருபையோடும் சந்தோஷம் சமாதானத்தோட இருக்கீங்களா? அதே மாரி இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறாரு, சங்கீத புஸ்தகம் 7வது வசனத்தில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. நீர் நீர் என்னுடைய குமாரன், உம்மை நான் உருவாக்கினேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இப்ப நீர் என்னுடைய குமாரன் அப்படின்னா, இந்த உலகத்துல அம்மா, அப்பா இருப்பாங்க எல்லாத்துக்கும். அம்மா, அப்பாவோட அப்ப நம்ம உருவாக முன்னாடியே அவங்க அவங்க வயிற்றிலிருந்து தான் பொறக்கப்பட்டிருக்கோம். ஆனா சிலவங்க வந்து அம்மா இல்லைன்னா நீங்க இல்ல அப்படின்ட்டுருப்பாங்க. யாரோ க்ளோஸ் ஃப்ரெண்டு சொல்லப்போனா. ஒரு அப்பா இருப்பாரு. அப்பா இல்லன்னா, நீங்க இல்லைன்னா நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு க்ளோஸா இருப்பாங்க. ஃப்ரெண்ட் இருப்பான். நீ இல்லைன்னா நான் இல்ல அப்படின்னு இருப்பான். ஆனா நம்மளுக்கு ஆண்டவர் சொல்லுகிறாரு சொல்லப்போனா, நம்ம அவருடைய பிள்ளையா மாறினதுனால அவர் நீர் என்னுடைய குமாரன். நீ என்னுடைய குமாரன். உனக்கு உனக்கு என்ன வேணாலும் தரேன். நன்மை வேணுமா? கிருபை வேணுமா? ஆசீர்வாதம் எல்லாம் குடுத்து நீ உதறுவரில இத்தன நாள் நடத்தி வந்திருக்கேன். உனக்கு வேண்டியதெல்லாம் எல்லாம் தந்திருக்கேன்ல அப்படின்னு சொல்றாங்க ஆண்டவர். அதனால சொல்றாங்க, உனக்கு என்ன வேணுமானாலும் தரேன் அப்படி சொல்லி. நீர் என்னுடைய குமாரன். நான் உன்னை இன்னைக்கு உருவாக்கினேன். உம்மை உருவாக்கினேன் அப்படின்னா, உன்னை தாயின்கருவிலே உருவாக்கும் முன்னே தெரிந்து கொண்டேன்ல. நீர் எனக்கு வேணும்னு தானே தெரிந்து கொண்டேன். இந்த உலகத்துல எவ்வளோ பேர் மனிதர் இருக்கிறாங்க, எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, எவ்வளோ மக்கள் இருக்கிறாங்க. எத்தனை மனிதர் இருக்கிறாங்க இந்த உலகத்துல. நல்லவன் இருக்கிறான், கெட்டவன் இருக்கிறான், பக்தி உள்ளவன் இருக்கான், பக்தி இல்லாதவன் இருக்கிறான். எவ்வளோ பேர் இருக்கான். அவங்களெல்லாம் விட்டுட்டு உன்னை தெரிந்து கொண்டிருக்காரே, அதுதான் ஆண்டவருடைய பெயர். அப்ப அவர் நம்மளுடைய தகப்பன். அதனால தான் நம்மை குமாரன் சொல்றாரு அவர். அப்ப அதனால நம்மளை நேசிக்கிறார், நம்மை உருவாக்குறார். நம்மளை உருவாக்குறதுனா டெய்லியும் வேதத்துல வார்த்தையை கொடுக்குறாரு. அதேமாதிரி நம்மளுக்கு கேட்கும்போதெல்லாம் நன்மையை தருகிறாரு. நம்ம சோர்ந்து போகும் பலத்தை தருகிறாரு. அப்புறம் நம்ம அன்பை அணைக்கும் பொழுது ஆதரவாக வந்து நம்மளை தொட்டு பார்க்குறாரு. நம்மளை கட்டி பிடிக்கிறாரு. நம்ம கைகளை தொடுகிறாரு. அப்புறம் சில டைம் கூட தலையில் வந்து கைகளை வைத்து தடவி தராரு. அப்புறம் நம்ம என்ன கேட்குறோமோ அவர் நம்மளுக்கு கொடுக்குற நல்ல தகப்பனாக இருக்கிறார். இந்த தகப்பனை நம்ம எப்பொழுதும் விட்டுறக்கூடாது. அவர் நம்மளை எப்பொழுதும் சிநேகிக்கிறவராகவும், நம்மளை பாதுகாக்கிறவராகவும், நம்மளை பராமரிக்கிறவராக இருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையிலும் ஆமாம் பிரதர், ஆமாம் சிஸ்டர், என்னுடைய வாழ்க்கையிலும் இப்படித்தான் இருக்குது. எத்தனை மனிதர்கள் எனக்கு விரோதமாக என்னென்னலாம் செய்கிறாங்க, என்னெல்லாம் பண்ணுறாங்க. ஆனாலும் தேவன் நல்லவராய் இருந்து என்னை பாதுகாத்து, நல்லவராய் என்னை பராமரித்து, நல்லவராய் இருந்து என்னை காப்பாற்றி கொண்டே வருகிறாங்க. மேசியா வெகு சீக்கிரமாக வரப்போகிறாங்க. ஆயத்தமாக இருப்போம். அவரோட சேர்ந்து போவோம். ஆமென், ஆமென்.